Good morning, students. I welcome you all for 10th standard social science class. Yes, today's class history unit 5 social and religious reform movement in the 19th century. சரிங்களா? Yes, okay. Our previous class we learnt about reformist movement, religious leaders, that is reformers, Rajaram Mohan Roy, Debendranath Tagore, Kesab Chandra Sen, Ishwar Chandra Vidyasagar, Swami Dayananda Saraswati, a simple priest Ramakrishna Paramahamsa, Vivekananda, and also Mrs. Annie Besant. Yes, their contributions are more important for the women and also depressed class people. நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் இந்த ரிஃபார்மர்ஸ் எல்லாத்தையும் பற்றி நம்ம பார்த்தோம். Now we are going to move on second part of this lesson. The first one is anti-caste movement. In this movement, Jyotiba Phule, Narayana Guru and Ayyangali. Their role is to improve the education for women. Okay, students, அதாவது ஆன்டி காஸ்ட் மூமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாதி எதிர்ப்பு இயக்கங்கள் என்னென்ன, அது யாரெல்லாம் அப்போஸ் பண்ணி இருந்திருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு நம்ம யாரை சொல்லலாம்? ஜோதிபா புலே அண்ட் ஹிஸ் ஒய்ஃப் சாவித்திரி பாய் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கள சொல்லலாம். இன்னும் நாராயணகுரு, ஐயங்காளி இவங்கெல்லாம் இருக்காங்க. சரிங்களா? எஸ். நெக்ஸ்ட் ஒன், த ஃபஸ்ட்டு ஒன் இஸ், see the picture, students. Yes, already do you know? The picture is Jyotiba and his wife Savitri Phule. Yes, he was born in 1827 in Maharashtra. At the same time, he opened the first school for untouchables in 1852 in Pune. He launched the Satya Sodak Samaj, that means Truth Seekers Society. இந்த ஜோதிபா புலே அப்படின்றவர் மகாராஷ்டிராவில் ஒரு ஏழை குடும்பத்தில் அவர் பிறந்தவர். இவர் உண்மையை நாடுவோர் சங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரூத் சீக்கர்ஸ் சொசைட்டி அப்படின்ற ஒன்று இவர் என்ன செஞ்சிருப்பார், ஃபார்ம் பண்ணியிருந்திருப்பார். அதோடைய எய்ம் என்ன? வாட் வாஸ் த எய்ம் ஆஃப் சத்திய சோதக் சமாஜ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹி அப்போஸ்டு சைல்டு மேரேஜ், குழந்தை திருமணத்தை அப்போஸ் பண்ணுறது, அண்டு சப்போர்ட்டடு விடோ ரீமேரேஜ், அதாவது விடோவாக இருக்கிறவங்க ரீமேரேஜ் பண்ணிக்கலாம், சைல்டு மேரேஜாக இருக்கிறத அப்போஸ் பண்ணக்கூடியவராக இவர் இருந்திருப்பார். அண்ட் ஆல்சோ ஹீ டிவோட்டட் ஹீஸ் லைஃப் ஃபார் டெப்ரெஸ்டு கிளாஸஸ். டிவோட்டட் மீன்ஸ் அர்ப்பணிக்கிறது, டெடிக்கேட்டட். அதுக்காக டெப்ரெஸ்டு கிளாஸஸ் அப்படின்னா பிற்படுத்தப்பட்ட மக்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுடைய அப்லிஃப்ட், முன்னேற்றத்திற்காக இவர் பாடுபட்டவராகவும் இவர் இருந்திருப்பார். ஸோ ஹீ ஓப்பன்ட் ஆர்பனேஜஸ் அண்டு ஹோம்ஸ். அதனால் இவர் என்ன செஞ்சிருப்பார், இந்த முதியோர் இல்லம், அனாதை இல்லம், இதையெல்லாம் அவர் என்ன செஞ்சிருப்பார், ஓப்பன் பண்ணியிருந்திருக்கார். ஹீஸ் ஒர்க்கு குலாம்கிரி. இந்த குலாம்கிரி அப்படின்ற மிக முக்கியமான அவருடைய நூலுக்கு பேர் தான் குலாம்கிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா தம்பி, ஹீஸ் ஒர்க்கு குலாம்கிரி அந்த சம்மரைஸ்டு ரேடிக்கல் ஐடியாஸ், அதாவது மிக முக்கியமான அவர் எழுதிய அந்த நூலுக்கு பெயர் தான் குலாம்கிரி அப்படின்ற ஒரு பேர். அதில் அவருடைய பெரும்பாலான ரேடிக்கல் ஐடியாஸ், தீவிர கருத்துக்களை சுருக்கி கூறப்பட்ட ஒரு நூலாக நம்ம இந்த குலாம்கிரியை சொல்லலாம். அதுலேயே அடிமைத்தன முறையை அதில் என்ன செஞ்சுருப்பார், சுட்டி காட்டியிருப்பார். இந்த மாதிரி அடிமைத்தன முறை இருக்கக்கூடாது அப்படின்றதில் அதை அந்த நூலில் சுட்டி காட்டியிருந்திருப்பார்.
இந்த மாதிரி ஜோதிபா புலே அப்படின்றவர் அந்த ஆன்டி காஸ்ட் மூமெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுக்கக்கூடியவராக இவர் இருந்திருப்பார். ஒன் இஸ் நாராயணகுரு. நாராயணகுரு வாஸ் born in Kerala. See the picture, Kerala. Narayana Guru evolved into a poet and a scholar in Malayalam, Tamil and Sanskrit. இவருக்கு எதெல்லாம் பற்றி நிறைய தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மலையாளம், சமஸ்கிருதம், தமிழ் இந்த மொழிகளெல்லாம் அவர் மிகவும் தேர்ச்சி பெற்றவராக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு கவிஞராகவும் அவர் என்ன செஞ்சிருப்பார் இருந்திருப்பார். அட் த சேம் டைம் he disturbed by the terrible caste tyranny. அதாவது ஒடுக்கப்பட்ட மக்கள் கோவில்களிலோ அல்லது உயர் ஜாதி மக்கள் வாழும் தெருக்களிலோ அங்கே என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனை ஹையஸ்ட் ஸ்டேஜில் இருக்கிறவங்க என்ன செஞ்சுருப்பாங்க, ஒரு இன்ஃபர்மேஷனை கொண்டு வந்திருப்பாங்க. அதை இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா எராடிகேட் பண்ணி இருந்திருப்பார். And also dedicated his whole life. He dedicated his whole life for the betterment of the oppressed. அதாவது இவர் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக தன்னுடைய ஹோல் லைஃப்பையும் டெடிகேட் பண்ணக்கூடியவராகவும் இவர் இருந்திருப்பார். அட் த சேம் டைம் he established a grand temple at அருவிபுரம் and dedicated it to all. அருவிபுரம் அப்படின்ற ஊரில் ஒரு பெரிய கோவிலை கட்டி அந்த கோவில் என்ன செஞ்சிருப்பார், அதை அனைவருக்கும் என்ன செஞ்சிருப்பார், அர்ப்பணிச்சிருப்பார். அதோடு மட்டும் இல்லையா தம்பி, திங்கர்ஸ் அண்ட் ரைட்டர்ஸ் சச்சஸ் குமரன் ஆசான் and Dr. Palbu were influenced by his ideas. இவருடைய கருத்துக்களை கேட்கக்கூடியவர்கள் நிறைய சிந்தனையாளர்களும் கவிஞர்களுமாக இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி சப்ரஸ்டு பீப்புள்ஸாக இருக்கக்கூடிய மக்களுக்கு இவர் என்ன செஞ்சிருப்பார், ஒரு டெடிகேட்டட் பீப்புளாக இவர் இருந்திருப்பார். The next one was called Ayyangali. Ayyangali was born in 1863 at Benganur in Thiruvananthapuram, then in the princely state of Travancore. The discrimination he faced as a child turned him into a leader of an anti-caste movement, and whole later fought for basic rights including access to public spaces and entry to school. இந்த ஐயங்காளி அப்படின்றவர் என்ன செய்வார் அப்படின்னா 1863 வேங்கனூர் அப்படின்ற ஒரு இடத்துல பிறந்தவர் தான் இந்த ஐயங்காளி. பை the discrimination he faced a child turned him into leader of an anti-caste movement. அதாவது இந்த சமூக குழுக்கள் இவர் என்ன செஞ்சுருக்கும், ஒரு தீண்டத்தகாதவராகவோ அல்லது இவரை பார்க்கத்தகாதவராகவோ என்ன செய்வாங்க சொல்லி அவர் என்ன செஞ்சுருப்பாங்க, ஒடுக்கணும் அப்படின்னு இவங்க நினச்சிருப்பாங்க. இந்த ஸ்ரீ நாராயண குரு வாஸ் இன்ஸ்பயர்டு பை Sri Narayana Guru was inspired by Ayyangali. He founded Sadhu Jana Paribalana Sangam, the Associations for Protections of the Poor in 1907. நாராயண குருவால் ஈர்க்கப்பட்ட இந்த ஐயங்காளி 1907 சாது ஜன பரிபாலன சங்கம் அப்படின்ற ஒன்றை இவர் ஏற்படுத்துவார். அதோடைய இன்வால்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம் அப்படின்ற ஒன்றை நிறுவி ஏழை மக்களுக்காகவே நிறைய ப்ரொடெக்டட் பீப்புளாக இவர் இருந்து வருவார். வாஸ் இஸ்லாமிக் ரிஃபார்ம்ஸ், அதாவது இஸ்லாமியர்களுடைய சீர்திருத்தங்கள்லாம் என்னென்ன அப்படின்றத இதில் நம்ம பார்க்க போகிறோம்.
After the suppression of Great Revolt of 1857, the Indian Muslims looked to Western culture with suspicion. The community feared that the Western education, Western culture, and Western ideas would endanger their religions. Therefore, only a small section of Muslims accepted the new avenues for modern education. அதாவது 1857 the war of independence, the first war of the Indian independence அப்படின்னு நம்ம 8th படிச்சிருந்திருப்போம். அந்த புரட்சி ஒடுக்கப்பட்டதுக்கு பிறகு இந்திய முஸ்லீம்கள்லாம் என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மேற்கத்திய பண்பாட்டை கொஞ்சம் என்ன செய்வாங்க, கவனிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருப்பாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் அந்த எஜுகேஷன், அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த கல்ச்சர், இதையெல்லாம் என்ன செஞ்சுருவாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு டேஞ்சரான வியூவில் இருக்குமோ அப்படின்னு அவங்க என்ன செய்வாங்க, திங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. Sir Syed Ahmad Khan. He was born in Delhi into a noble Muslim family. Syed Ahmad Khan thought that the lack of education, especially modern education, had harmed the Muslims greatly and kept them backward. He exhorted the Muslims to accept Western education and take up government services. அதாவது இந்த சர் சையத் அகமது கான் அப்படின்றவர் கல்வி, அரசு பணிகளில் தேசிய அளவில் இவர் தலைமை வைத்தவராக இவர் இருந்திருப்பார். அதோடு மட்டும் இல்லாமல் he founded a scientific society. And translated many English books, especially science books, into Urdu. அதாவது இவர் அறிவியல் கழகம் ஒன்றை நிறுவி அதில் ஆங்கில நூல்களை, அதுவும் குறிப்பாக அறிவியல் நூல்களை என்ன செஞ்சிருப்பார், உருது மொழியில் மொழியாக்கம் டிரான்ஸ்லேட் பண்ணி இருந்திருப்பார். Then he advised the Muslim to take to English education and to concentrate on it. அதாவது ஆங்கில கல்வியை கட்டாயமாக கற்றுக்கொள்ள வேண்டும், அதில் கவனம் செலுத்தணும் அப்படின்னு என்ன செஞ்சிருப்பார், அந்த முஸ்லீம்ஸ் பீப்புள்ஸ்க்கு இவர் ஒரு அட்வைஸ் பண்ணி இருந்திருப்பார். The next one is Aligarh movement. அலிகார் இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. சையத் அகமது கான்ஸ் மூமெண்ட், the Aligarh movement is so called because it was centered around the Aligarh Mohammedan Anglo-Oriental College founded by him in 1875. அதாவது அலிகார் மூமெண்ட் அப்படின்ற ஒரு அலிகார் இயக்கத்தை உருவாக்கியவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா சர் சையது அகமது கான். அதோடு மட்டும் இல்லாமல் இவர் அலிகார் ஓரியண்டல் காலேஜ் அப்படின்ற ஒன்றையும் 1875 என்ன செஞ்சிருப்பார், இவர் ஃபார்ம் பண்ணியிருந்திருப்பார். The college was raised to the status of a university in 1920. அதுதான் ஆங்கிலோ ஓரியண்டல் காலேஜ் அப்படின்றது 1920 என்னவா மாறி இருந்திருக்கும், ஒரு யூனிவர்சிட்டியாக மாறி இருந்திருக்கும். Next one, Deoband movement. Movement means Deoband இயக்கம் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. Deoband was a revivalist movement organized by the Orthodox Muslims உலிமா. அதாவது இந்த இயக்கம் அப்படின்றது ஒரு மீட்பு இயக்கம் அப்படின்னு இதை நம்ம சொல்லலாம். இந்த இயக்கம் ஒரு பழமைவாத முஸ்லீம்களால் இருக்கக்கூடிய உலமாக்களால் தான் இது என்ன செஞ்சிருக்கு, இந்த இயக்கமானது உருவாக்க பெற்று இருந்திருக்கும். அந்த லீடர்ஷிப் யாருமே who were called ulimas, they were called முகமது குவாசிம் வனோதாவி and ரசீத் அகமது கங்கோத்ரி in 1866.
The instruction imparted was an original Islamic religion, and the aim was moral and religious regenerations of the Muslim community. Yes. Next one, பார்சி ரிஃபார்ம் மூமெண்ட், அதாவது பார்சி சீர்திருத்த இயக்கம் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. In the middle of the 19th century, the reform activities began in Mumbai. 19th centuryல தான் படிப்பறிவு பெற்றிருந்த பார்சிகளின் சீர்திருத்த இயக்கமானது தோற்றுவிக்கப்பட்டது. அது எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா பாம்பே. Parsi movement was founded by Partunji Nauroji in 1851. The main voice of this movement was Rast Kofdar. He was called ட்ரூத் டெல்லர். அதாவது இந்த பார்சி இயக்கம் அப்படின்ற ஒன்று யார் தோற்றுவிப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பர்துன்ஜி நவ்ரோஜி அப்படின்ற ஒருத்தர். அவரோட மெயின் வாய்ஸு, முக்கியமான ஒரு குரல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ராஸ்ட் கோஃப்தார் அப்படின்ற ஒன்று அவர் கொண்டு வருவார். ராஸ்ட் கோஃப்தார் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரூத் டெல்லர், அதாவது உண்மையை சொல்பவர்களின் இயக்கம் அப்படின்ற ஒன்றை இந்த நவ்ரோஜி கொண்டு வருவார். The next reform movement was Sikh. The Nirangaris and Namdaris அப்படின்னு சொல்லுவாங்க. Among the Sikhs of Punjab too, there were attempts to reform. Baba Dayal Das, founder of Nirankari movement, stressed the worship of God Nirankar. அதாவது இந்த சீர்திருத்த இயக்கத்தினுடைய இன்வால்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா Sikhs. The Nirankari movement was founded by Baba Dayal Das. It stressed the worship of God. இது எதை மேலும் மேலும் ஸ்ட்ரெஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா இறைவனை வழிபடணும் அப்படின்றதான் இந்த நிரங்காரிஸ் மூமெண்ட்டோடைய முக்கியமான கொள்கையாக இருந்திருக்கும். His teachings were authority of Guru Nanak and respect of Adi Granth. இந்த இயக்கத்தில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா குருநானக்குடைய டீச்சிங்ஸை எல்லாருமே மதித்து நடக்கணும். அதோடு இல்லாமல் இந்த ரெஸ்பெக்ட் ஆஃப் ஆதி கிரந்த் அதையும் என்ன செய்யணும், மதித்து நடக்கணும் அப்படின்னு இவர் சொல்லியிருந்திருப்பார். The next one movement was Namdari movement. It was founded by பாபா ராம் சிங். அடுத்து ஒரு மூமெண்ட் இயக்கம் எது அப்படின்னு பார்த்தோம்னா நம்தாரி மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. He was one of the social religious movement among the Sikhs. சீக்கியர்களிடையே காணப்படக்கூடிய அடுத்து ஒரு முக்கியமான இயக்கம் எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நம்தாரி இயக்கம். This insisted on wearing the symbols of Sikhism excepted கிர்பான், அதாவது வாளை தவிர மற்றவைகளை என்ன செய்யணும், அணியணும் அப்படின்ற ஒன்று இந்த நம்தாரி இயக்கம் அப்படின்றது வலியுறுத்தும். And also it considered both men and women equal and accepted widow remarriage. ஆண்களும் பெண்களும் சமமாக இருக்கணும் அப்படின்றதையும் விடோ ரீமேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு இயக்கத்தையும் இந்த நம்தாரி மூமெண்ட்டு கொண்டு வந்திருக்கோம். We will move on social reformers of Tamil Nadu. The first one was Ramalinga Swamigal, popularly known as Vallalar. Ramalinga Swamigal or Ramalinga Adigal was born in Marudur, a village near Sidambaram. அதாவது இந்த ராமலிங்க சுவாமிகள் அப்படின்றவங்க எங்கே பிறந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சிதம்பரத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மருதூர் அப்படின்ற கிராமத்தில் பிறந்தவர் தான் இந்த ராமலிங்க அடிகள்.
இவருக்கு இன்னொரு பேர் இருக்குது தம்பி, லோவர் கிளாஸ்லேயே நீங்கள் படிச்சிருப்பீங்க. வள்ளலார் அப்படின்ற பேரும் இவருக்கு அதிக பிரபலமான ஒரு பேராகவும் இவருக்கு இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், ஆஃப்டர் ஹிஸ் ஃபாதர் டெத் his family moved to his brother's house at Chennai. Despite having no formal education, he gained immense scholarship. Ramalinga emphasized the bonds of responsibility and compassion between living beings. அதாவது இவர் இந்த வள்ளலார் அப்படின்னு சொல்லக்கூடிய ராமலிங்க அடிகள் உயிர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கணும் அப்படின்றதான் அவருடைய முக்கியமான ஒரு கருத்துக்களாக இருந்திருக்கும். அண்ட் மெர்சி ஆன் லிவிங் பீயிங்ஸ். He established the Samarasa Veda Sanmorga Sangam in 1865. அதாவது உயிர்கள் மீது இவர் நம்பிக்கை கொண்டவராகவும் இரக்க உணர்வு கொண்டவராகவும் இவர் இருந்திருப்பார். அதாவது எந்த உயிரினங்கள்லாம் துயரப்படுதோ அதை பார்த்து இரக்கமுடையவராகவும் இவர் இருந்திருப்பார். அதோடு இல்லாமல் சமரச வேத சன்மார்க்க சங்கம் அப்படின்ற ஒன்று 1865 இவர் என்ன செஞ்சிருப்பார், உருவாக்கி இருந்திருப்பார். ப்ளீஸ் a free feeding house for everyone irrespective of caste at Vadalur in the wake of a terrible famine in South India in 1866. அதாவது 1866 தென்னிந்தியாவில் நம்ம சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவில் ஏற்பட்ட கொடிய பஞ்சத்தை பார்த்த இவர் இலவசமாக உணவை என்ன செய்யணும், தரணும் அப்படின்ற நோக்கோடு வடலூரில் என்ன செஞ்சிருப்பார், ஒரு உணவகத்தை அவர் உருவாக்கி இருந்திருப்பார். ப்ளஸ் இந்த வேக் ஆஃப் டெரிபிள் ஃபமைன் இன் சவுத் இந்தியா இன் 1866. His voluminous songs were compiled and published under the title திருவருட்பா Songs of Grace. அதாவது அவர் இயற்றிய ஏராளமான பாடல்கள் திருவருட்பா அப்படின்ற ஒரு ஹெட்டிங், ஒரு தலைப்பில் என்ன செஞ்சுருப்பாங்க, அதை தொகுக்கப்பட்டு அதில் பீப்புள்ஸ் உயிர்களுக்கு என்ன மாதிரியான இரக்கங்களை தர வேண்டும் அப்படின்றத பற்றி அந்த திருவருட்பாவில் இவர் எழுதியிருந்திருப்பார். See the picture, student. He was called Ayodhidasar. Pandita Ayodhidasar was a radical Tamil scholar, writer, Siddha medicine practitioner, journalist and socio-political activist. அதாவது இந்த பண்டித அயோத்திதாசர் அப்படின்ற யாருன்னா தமிழ் மீது அதிக பற்று உடையவர். அதோடு இல்லாமல் சித்த மருத்துவர்னு சொல்லலாம், ஒரு பத்திரிகையாளர்னு சொல்லலாம். அதோடு மட்டும் இல்லாமல் ஒரு சமூக அரசியல் ஈடுபாடு மிகுந்தவர் அப்படின்னு இவரை நம்ம சொல்லலாம். He was born in Chennai. He was fluent in Tamil, English, Sanskrit and Pali language. சென்னையில் பிறந்த இந்த அயோத்திதாசர் தமிழ் மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ், சான்ஸ்கிரிட், பாலி இந்த மொழிகளிலும் அவர் தேர்ச்சி பெற்றவராக, பல மொழிகள் தெரிஞ்சவராகவும் இவர் இருந்திருக்கார். He campaigned for social justice and worked for the emancipation of the untouchables from the caste clutches. அதாவது உயர் ஜாதியினருடைய ராஜ்யமாக விளங்கிய அச்சிட்டு வெளியிடும் இதழியலை தனது கருவியாக கொண்ட இந்த அயோத்திதாசர் ஒரு புதிய அறிவை பரப்பும் முறையை இவர் என்ன செய்கிறாரு, கொண்டு வர்றாரு. He worked for the constructions of casteless identity and castigated caste hegemony and untouchability. He considered education as an important tool for empowerment and became the driving force behind the establishment of several schools for the untouchables in Tamil Nadu.
அதாவது அயோத்திதாசர் ஒரு புதிய அறிவை பரப்பு முறையை கொண்டு வர்றது மட்டும் இல்லாமல் சமூக நீதிக்காக இவர் என்ன செய்வார், ஒரு இயக்கத்தை கொண்டு வருவார். அதாவது அதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஜாதிகள் இல்லாத முறையை அவர் என்ன செய்வார், கொண்டு வருவார் அயோத்திதாசர். அதற்காக அந்த ஜாதிகளுடைய மேல ஆதிக்கத்திற்கும் அன்டச்சபிள் அப்படின்னு சொல்லக்கூடிய தீண்டாமைக்கு எதிராகவும் இவர் என்ன செய்வார், போர் செய்ய ஆரம்பிப்பார். அயோத்திதாசர் founded the Advaitanda Sabha to raise the voice for the temple entry of the untouchables. அதாவது நொடுக்கப்பட்டோரின் நலனுக்காக அயோத்திதாசர் அப்படின்றவர் அத்வைதானந்த சபா அப்படின்ற ஒரு அமைப்பை இவர் என்ன செய்வார், ஏற்படுத்துவார். In 1882, John Radhinam and Ayodhidasar established a movement called Dravida Kalagam and launched a magazine called Dravida Pandian in 1885. அதாவது 1882 அயோத்திதாசர் ஜான் திரவியம் அப்படின்றவரும் திராவிட கழகம் அப்படின்ற ஒரு அமைப்பை என்ன செய்வாங்க, ஏற்படுத்துவாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் 1885 திராவிட பாண்டியன் அப்படின்ற ஒரு இதழையும் அவர் என்ன செய்வார், தொடங்குவார். He founded the Dravida Mahajana Sabha in 1891 and organized the first conference of the associations at Nilgiri. 1891 இவர் ஃபார்ம் பண்ண அந்த அமைப்பினுடைய ஃபஸ்ட்டு கான்ஃபரன்ஸை ஃபஸ்ட்டு எங்கே கண்டக்ட் பண்ணுவாருன்னா நீல்கிரியில் அவர் என்ன செய்வார், கண்டக்ட் பண்ணுவார். He started a weekly journal, ஒரு பைசா தமிழன், in 1907 and published it until his demise in 1914. அதாவது 1907 ஒரு பைசா தமிழன் அப்படின்ற பேரில் ஒரு வாராந்திர பத்திரிகையை தொடங்கி அதை 1914 என்ன செய்வார், வெளியிடுவார். சரிங்களா? Thus, so many religious leaders fought for religious movement in India and Tamil Nadu. Okay students, watch the video carefully and write down the answer neatly. Yes, thank you.